திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1045, அதிகாரம் நல்குரவு. தத்துவ உலகினில் மிக பெரும் ஞானியாகி விளங்கியவர் காரல் மார்க்ஸ் அவர்கள். 1818 ஆண்டு மே மாதம் 5ஆம் நாள் ஜெர்மனி நாட்டில் பிறந்தவர். தலை சிறந்த எழுத்தாளராக, சிந்தனையாளராக, புரட்சியாளராக அறியப்பட்டவர். ஆனால் அவர் வாழ்க்கை முழுவதும் வறுமையோடு போராடியவர். தனது குழந்தைகளுக்கு ஒருவேளை உணவளிக்க பணமில்லாத நேரங்களில் கூட உலகத் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய உணவு பற்றி சிந்தித்தவர். ஆளும் வர்க்கத்தினருக்கும் அரசுகளுக்கும் எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்ததால் பல நாடுகளிலிருந்து துரத்தப்பட்டார். வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல் பல வீடுகளில் இருந்தும் விரட்டப்பட்டார். இறுதியாக லண்டனில் குடியேறினார். அவரது மனைவி ஜென்னி ஒரு வசதியான பிரபு குடும்பத்தில் பிறந்தவர். தொடர்ச்சியாக துரத்திய வறுமை நிலையில் ஒரு குழந்தை இறந்தபோது அந்த குழந்தையின் உடலை அடக்கம் செய்வதற்கு கூட அந்த மாபெரும் சிந்தனையாளரிடம் பணம் இல்லை. தனது மேலங்கியை விற்றுதான் தனது பிரியமான குழந்தையின் உடலை அடக்கம் செய்தார். அவர்களுக்கு பிறந்த 7 குழந்தைகளில் 3 குழந்தைகள் வறுமையின் காரணமாக மரணத்தை தழுவியது. ஏறத்தாழ 20 ஆண்டுகள் வறுமையோடு போராடினார். தனது வறுமை நிலையிலும் உலகத்தின் பொருளாதாரம் பற்றி தொடர்ந்து பல கட்டுரைகளை எழுதி வந்தார். இதை ஒன்றிணைத்து மூலதனம் என்ற நூலாக வெளியிட விரும்பினார். ஆனால் அதை வெளியிடுவதற்கு கூட மூலதனம் இல்லாமல் தவித்தார். இறுதியில் அவரது நண்பர் ஏங்கல்ஸ் அவர்களின் உதவியுடன் 1867 ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி தனது 20 ஆண்டுகால வறுமையின் வியர்வை துளிகளை எழுத்துக்களாக்கி மூலதனம் என்னும் நூலை வெளியிட்டார். வெளியான முதல் நாளே மூலதனம் உலகமெங்கும் பெரும் வரவேற்பை பெற்றது. காரல் மார்க்சின் சிந்தனையால் இந்த மனித குலத்துக்கு கிடைத்த நிகரற்ற அறிவு களஞ்சியம் மூலதனம் என்னும் நூலாகும். மனிதகுலம் உள்ளளவும் காரல் மார்க்ஸ் நினைக்கப்படுவார். வறுமை என்று சொல்லப்படும் துன்பத்துடன் பல வகைப்பட்ட துன்பங்களும் வந்து சேரும் என்பதை நல்குரவு என்னும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்று படும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். வறுமையில் வாழ்க்கை சிறுமை, வறுமையில் செம்மை பெருமை.